அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து மாஃபில்து மர்தாத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வபிஹி நஸ்தஈன் ஜஸல்லாஹு அன்னா நபியனா வ சய்யிதனா வ மௌலானா கைருல் அன்பியா முர்சலீன் முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹாபிஹி வ உம்மத்தி வஸல்லம பிமா வலு அதத மாஃபில் மில்லா வ தவாம முல்கிலா. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் வாங்கின நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் டாக்டர் மார்க் லியாங் இவர் 7 மாத காலமாக அரிசியில் என்னென்ன ப்ளஸ்ஸு, இப்போ பயிரிடுற முறைகளில் என்னென்ன மைனஸ் இருக்குது, இது மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி தவிர்க்கலாம், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு டீமாக உட்காந்து ரிசர்ச் பண்ணுறாரு. அதுலேருந்து கிடைச்ச ஒரு தகவல் அப்படின்னு சொன்னால், அரிசி பொதுவாக அந்த வயல் வழிகளில் தண்ணீர் மிதந்து இருக்கும். அப்போ தண்ணீரில் இருக்கக்கூடிய மற்றும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது ரொம்ப கெடுதியை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக இந்தியா, சைனா, பங்களாதேஷ் அதிகமாக அரிசியை உற்பத்தி பண்ணுறதுனால அங்கே இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதை அடங்கின அரிசிகளை நம்ம பயன்படுத்தும் போது சுகரு, கேன்சர் போன்ற பல உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு அருமையான 5 ஸ்டெப் சொல்கிறாரு. 1வது, அரிசியை 4-5 வாட்டி சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி அதை அவ்வளோத்தையும் என்ன செஞ்சிடணும், கூடுமான வரைக்கும் அதை சுத்தம் பண்ணணும். 2வது, முடிஞ்ச வரைக்கும் அரிசியை ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் அதை பயன்படுத்தும் போது 80% அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே தண்ணியில் கரைஞ்சிடும். அதை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம். 3வது, சமைக்கும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு சமைங்க அப்படிங்கிறாங்க. அதை டைலூட் பண்ணும், அந்த கிருமிகளை டைலூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த 4வது, பாஸ்மதி அரிசி, வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒயிட் ரைஸ், இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா அதில் அந்த வெளித்தோலை என்ன செஞ்சுருப்பாங்க, நீக்கியிருப்பாங்க. ஆர்கானிக் ப்ரௌன் ரைஸை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆர்கானிக்காக ப்ரௌன் ரைஸ் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இருக்குது. சமைக்கக்குள்ள வெள்ளைப்பூடையும் மஞ்சளையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் சேர்த்தேன்னு சொன்னால் சம்மந்தமில்லாத அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை நீக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக அரிசி அதிகமாக எடுக்கிறவங்க இதை கவனத்தில் கொண்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைப்புகளில் நம்ம பேசுவோம்.